முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் தூய்மை பணியாளர்கள் சில கோரிக்கைகளை வைத்து போராட்டம் நடத்திய போது அமைச்சர்கள் அளவிலான மாநகராட்சி நிர்வாகம் இதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தியது. ஆனால் இது சுமூகமாக முடிந்துவிடக் கூடாது என்று சில குதர்க்கவாதிகள் உள்ளே புகுந்து குழப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் 15 மண்டலங்களில் 11 மண்டலங்களில் 2020ஆம் ஆண்டு முதல் குப்பை மேலாண்மையானது பொது மற்றும் தனியார் பங்களிப்பு முறைமையில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. தற்போது மேலும் 2 மண்டலங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 11 மண்டலங்களிலும் ஏற்கனவே பணியாற்றி வந்த 4994 ஊழியர்களும் அப்படியே ஈர்க்கப்பட்டு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கான ஊதியம் முறையாக வழங்கப்பட்டு வருகிறது. உரிமைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மாநகராட்சி ஊழியர்களை தனியார் ஊழியர்களாக இப்போது மாற்றவில்லை. 2013ஆம் ஆண்டு முதலே தூய்மை பணியாளர்கள் யாரும் புதிதாக நியமிக்கப்படவில்லை. தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் சுய உதவி குழுக்களின் மூலமாக பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையிலேயே ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இவர்கள் சுய உதவி குழுவின் ஒப்பந்த ஊழியர்கள், அதாவது சுய உதவி குழுக்கள் மூலமாக பணியில் ஈடுபட்ட தற்காலிக பணியாளர்கள். இப்போது தனியார் தொழிலாளர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு பணியாளர்களாக ஈடுபடுத்தப்பட உள்ளதாக முரசொலி தெரிவித்துள்ளது. நாட்டில் தனியார் நிறுவனங்கள் இருக்கின்றன, அங்கு ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பணி பாதுகாப்பும் இருக்கிறது. அங்கும் சங்கங்கள் இருக்கின்றன. தூய்மை பணியாளர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி, மருத்துவ காப்பீடு, போனஸ், பண்டிகை கால சிறப்பு உதவிகள், திருமண உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, விபத்து இழப்பீட்டு உதவி, உடல் பரிசோதனைகள் ஆகியவை உண்டு. தற்செயல் விடுப்பு, ஈட்டிய விடுப்பு உண்டு. தேசிய விடுமுறை நாட்களில் பணியாற்றினால் இரட்டிப்பு சம்பளம் ஆகியவையும் உண்டு. இந்த ஊதிய சலுகைகள் குறித்து ஊழியர்களுக்கு அச்சம் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. போராட்டம் நடத்திய ஊழியர்கள் தொடர்புடைய மண்டலத்தில் கூட 1770 ஊழியர்கள் பணியில் சேர்ந்து பணியாற்றி வருகிறார்கள். எந்த பணியாளரும் நீக்கப்படவும் இல்லை, பணி மறுக்கப்படவும் இல்லை என குறிப்பிட்டுள்ள முரசொலி அது குறித்து அவர்களிடம் விளக்கமளித்துக் கொண்டிருக்கும் போது அரசுக்கு எதிரான சக்திகள் இதற்குள் நுழைய தொடங்கியதாக கூறியுள்ளது. பணியாளர்கள் என்ற போர்வையில் இந்த சக்திகள் அளித்த பேட்டிகள் ஆட்சியை கொச்சைப்படுத்துவதாக அமைந்திருந்தன. வலதுசாரி நடிகைகள் பாட்டாளி போர்வைக்குள் நுழைந்து போராட்டத்தை ஆதரிப்பதாக கிளம்பியது எல்லாம் இதுவரை நடக்காதது. தூய்மை பணியாளர்களின் பணிக்கு இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களுக்கு உண்மையிலேயே தற்போதுதான் நிறைய சலுகைகளும் முறையான ஒரு அமைப்பின் கீழ் பணிபுரிவதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறது. இதை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் உங்களுக்கு பணி நிரந்தரம் வாங்கி தருகிறோம் என்று நடக்காத ஒன்றை கூறி அவர்களை திசை திருப்பி உள்நோக்கத்தோடு சிலர் சுயலாபம் அடைவதற்கான போராட்டமாக இதனை மாற்றினார்கள். நீதிமன்றத்திற்கு இந்த விவகாரம் சென்றதால் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தும் நிலை அரசுக்கு ஏற்பட்டதாக முரசொலி தெரிவித்துள்ளது. தூய்மை பணியாளர்கள் நலன் காப்பதில் திமுக அரசு எப்போதும் உறுதியாக இருக்கும் அரசு. 2007ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில்தான் தூய்மை பணியாளர் நலவாரியம் ஏற்படுத்தப்பட்டு தூய்மை பணியாளர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு உரிமைகள் தரப்பட்டு சலுகைகள் கிடைத்தது அதன் பிறகுதான். 14ஆம் தேதி அன்று தமிழ்நாடு அமைச்சரவையில் இது தொடர்பாக முக்கியமான முடிவுகளை முதலமைச்சர் முன்மொழிய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டுள்ளது. தூய்மை பணியாளர்களுக்கு நுரையீரல் மற்றும் தோல் சம்பந்தமான நோய்களை கண்டறிவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் தேவையான தனி திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். 5 லட்சம் ரூபாய் அளவிற்கு காப்பீடு இலவசமாக வழங்கப்படும். சுய தொழில் தொடங்க 35 விழுக்காடு மானியம் தரப்படும். கடன் மானியத்தை ஒழுங்காக செலுத்துபவர்களுக்கு 6 விழுக்காடு வட்டி மானியம் வழங்கப்படும். தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படும். 30,000 வீடுகள் கட்டித்தரப்படும். கிராம பகுதிகளில் வசிக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இந்த வீட்டு ஒதுக்கீட்டில் முன்னுரிமை வழங்கப்படும். தூய்மை பணியாளர்கள் தங்களது பணியை அதிகாலையில் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் இலவசமாக வழங்குவது ஆகிய தமிழ்நாடு அரசின் புதிய அறிவிப்புகளை பட்டியலிட்டுள்ள முரசொலி இவை அனைத்தும் தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை வைக்காமல் தமிழ்நாடு அமைச்சரவை நிறைவேற்றியிருக்கும் திட்டங்கள் என கூறியுள்ளது. இந்த அறிவிப்புக்கும் குதர்க்கவாதிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்னும் சொன்னால் இப்படியெல்லாம் சலுகைகள் பணியாளர்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் அவர்கள்.
மக்களின் கோரிக்கைகளை அவர்களது வீடு தேடி சென்று கேட்கும் திமுக அரசுக்கு யாரும் பாடம் எடுக்க தேவையில்லை என முரசொலி நாளேடு தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது.